உணவு சாப்பிட்ற இடமா. அப்படியே தொடர்ந்து ஒரு 500 பேர் வந்து பந்தி விரித்து ஒரே இடத்துல அப்படியே வரிசையாக சாப்பிட்றது மாதிரி ஒரு பந்தின்னு சொல்கிறோம்ல, உட்கார்ந்து சாப்பிட்ற தமிழர்கள் முறையில் ஒன்று. அது போன்ற செய்தி. மேலெல்லாம் வண்ணங்களால் உருவாக்கப்பட்ட கண்ணாடிகள், அதுவும் பெல்ஜியத்தை சார்ந்தது. அதெல்லாம் பாருங்கள், வெறும் இயற்கை ஒளியிலே வண்ணங்கள் வர்றது மாதிரி ஒரு காட்சி. அழகாக வந்து வடிவமைத்திருக்காங்க. மிக நேர்த்தியாகவும் தெளிவாகவும். அந்த அந்த மூலையில் பாருங்களேன், எல்லாம் சாப்பிட்டுட்டு தாம்பூலம், அது நம்ம வெற்றலை போடுவதற்கான ஒரு இடமா. அங்கே எல்லோரும் உட்காந்து பேசிட்டு வெற்றலை, ஒவ்வொரு இடத்துக்கான செயல்பாடுகளும் அவ்வளோ அழகாக இருக்குது. மேல் கூரையை பாருங்கள், அவ்வளோ அழகாக சிறப்பாக மரத்தினால் செய்யப்பட்டது தான். மிக அழகாக செய்யப்பட்டிருக்குங்க. பாருங்கள் எவ்வளவு பெரிய அறைன்னு நீங்கள் பாருங்கள், உணவு உண்பதற்கான எவ்வளவு பெரிய அறை. அப்போ வந்து இவங்களுடைய வந்து விழாக்கள் நிகழ்ச்சிகள்லாம் எவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். 100 வருடங்களுக்கு முன் இதெல்லாம் நடந்திருக்கு, 120 வருடங்களுக்கு முன் இதெல்லாம் நடந்திருக்குன்னா, நீங்கள் சங்க காலங்களில் தமிழர்களுடைய அறிவு எவ்வளோ பெரிய அறிவாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய பண்போடு இருந்திருப்பாங்க.